வணக்கம். நாங்கள் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கிறோம். இந்த பின்னுக்கு தெரியுது பில்டிங், அதில் தான் ஒரு வீடு. இது கார்ட்ஸ் ராஸ் 72 83 32 33 பஸ் போகிற ரோட் தான் இது. பில்டிங்காக கட்டினா எங்களுக்கு ஒரு வீடு வருது இல்லை. இதோட எத்தனாவது வீடு? 60-70 வீடு கிட்ட வருமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி. இதெல்லாம் இங்கே அரசாங்கத்திட்ட வீடுகள். அரசாங்கத்திட்ட வீடுகள் தான் வாடகை தான் மாதம் மாதம். ப்ரைவேட் வீடுகளை விட இந்த கவர்மெண்ட் வீடுகள் கொஞ்சம் காசு குறைவாக இருக்கும், மாத வாடகை குறைவாக இருக்கும். இங்கே சூரிக்கில் பயங்கர ரேட்டு வீடுகள் எடுக்கிறது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வீடுகள் நல்லா 1200 300 அப்படி வரும். 2 சிம்மர் 3 சிம்மர் வீடுகள். இப்போ நாங்கள் பார்க்க வந்தது 3 சிம்மர் வீடு தான். 2 வீடு பார்த்தேன். 2 வீடும் ஒரே மாதிரி தான். 2ம் கவர்மெண்ட் வீடு தான். 2மே ஒரே மாதிரி தான் இருக்குது. நல்ல 2 ரூம், பெரிய ரூம், கோல் உண்டு, கிச்சனோட ஒரு பல்கோன் இருக்குது, 2 பாத்ரூம். நல்ல சூப்பர் வீடு தான். ஆனாக்கெல்லாம் நிறைய பேர் வந்து நின்றவ. எப்படியும் ஒரு வீட்டுக்கு 30 பேருக்கு அதிகமாக தான் வந்திருப்பினோம். நான் நிற்கிற அளவிலேயே 30 பேர். அதுக்கு பிறகு எவ்வளவு பேர் வந்துச்சிருமோ தெரியலை. சூரிக்கில் வீடு எடுக்கிற ரொம்பவுமே கஷ்டம். வேறு ஏதாவது வழியில் எடுக்க முடிஞ்சால் இங்கே சூரிக்கிலேருந்து இந்த வீடியோ பார்த்தா யாராவது கமெண்ட் பண்ணுங்க, எப்படி வீடு எடுக்கலாம்னு சொல்லி நாங்களும் தேடி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இதோட கிச்சனோட சேர்ந்த மாதிரி ஒரு பல்கோன். 2 வீட்டுக்குமே அப்படி தான் இருக்குது, கிச்சனோட சேர்ந்த மாதிரி. பிரிட்ஜ் இருக்குது இங்கால. அதோட டிஸ்போசர் இருக்குது, மற்றது பக் ஓபன் இருக்குது, எல்லாமே இந்த கிச்சனில் இருக்குது. வீடு பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஆறு எப்படி ஓடுதோ, நல்லாக்கா இருக்குது பார்க்கையே. நல்ல பெரிய ஆறு, மேலால் பாலம், ட்ரெயினுகள் போகிறது, மேலே கீழே தண்ணி ஓடுது. நல்ல நேராக பார்த்தா அவ்வளோ பெரிய பாலம். இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது, இறங்கி இருக்கலாம். இது சீல் சிட்டி. இந்த இடம் சீல் சிட்டி. இது சீல் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால். அதுக்குள்ளே கோப் இருக்குது. நாங்கள் இப்போ கோப்புக்கு தான் வந்திருக்கிறோம். கோப், இந்த டிஸ்கவுண்ட், பூஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அப்போ தேக்க எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அதோட டோசன் பாக் இருக்குது. மேலே உடுப்பு கடைகள் எல்லாமே, சிஎன்ஏ இருக்குது, எல்லாமே இருக்குது. இது நியூயார்க். இதுலேயும் நான் முதல்ல நினைக்கிறது நியூயார்க்கில் உடுப்புகள் விலைகளாக இருக்கும், அது விலை அதிகமாக இருக்குமெண்டு. ஆனால் ஓகே, விலை குறைவாக தான் இருக்குது. என்னோடய கணவரோட பர்த்டே, அப்போ டிஷர்ட் எடுத்துகிட்டு போகும்போது வந்தேன் நான். இது 15ஆம் தேதி எடுத்த வீடியோ. பாருங்க, இதில் பார்க்க போல் அழகாக இருக்குது இந்த ஷாப்பிங் மால். கீழே இப்போ விளையாடுறதுக்காக அப்படி இந்த கீழே செய்திருக்கணும். கீழே கலர்ஸாக தெரியுது பாருங்க. அது சின்ன பிள்ளையோட விளையாட்டுக்கு சும்மா மாலைக்குள்ளேயோ செய்திருக்கணும். அது பிறகு ஒரு 2-3 நாள் இருக்கும், திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி வேறு ஏதாவது போடுவினோம், அப்படி இருக்கும். இது இங்கே லிஃப்ட் இருக்குது. இப்போ நான் கீழே வந்துட்டேன் பாருங்க. இதில் குட்டீஸுக்கு நல்லா விளையாடுற மாதிரி செஞ்சுருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும், திருப்பி வேறு ஏதாவது போடுவினோம். இந்த அப்படி மாற்றி மாற்றி போடுவினோம். இதுவும் இந்த கேன்பேக், இந்த உடுப்பு, ஒரு குட்டியாக ஒரு ஷொப் இருக்குது. அதுவும் ஒரு 2-3 நாளுக்கு தான் இருக்கும், பிறகு எடுத்துருவாங்க. அட்டுக்கு போடுற மாதிரி போடுவாங்க. இது நல்லா அந்த பூங்கொண்டு கடையெல்லாம் எல்லாம் அழகாக இருக்குது பார்க்க. இங்கே சூக்குவில் நாங்கள் வந்துட்டோம். வெளிப்பக்கத்தை பாருங்க, அவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால். முன்னுக்கும் ரெஸ்டாரண்ட் அதுகள் எல்லாமே இருக்குது முன்பக்கத்தாலையும். பாருங்க, பார்க்க அப்படி நேராக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சீல் சிட்டி இது ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கால தெரிகிற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த முன்னுக்கு போனால் இதுவும் ஒரு கோப் தான். கோப் சம்மந்தமானது. சாப்பாடுகள் மட்டும் இங்கே இருக்குது. அதுக்கும் வந்திருக்கோம். பசி எடுத்துகிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போகும்போது வந்திருக்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்தாச்சு. சுடாக்குட்டி ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டை கொடுத்தேன். அவாவுக்கு பிஸ்கட்டோட போகுது சுடாக்குட்டிக்கு. இது 72 பஸ். இதில் போனால் நேராக எங்கட வீட்டிலேருந்து 2வது ஸ்டாப்பில் இறங்கலாம். இது பாருங்க, பிரீமா டவர். இதுதான் சுவிட்சர்லாந்திலே உயரமான கட்டிடம். இந்த நேரம் தெரியுது, கண்ணாடி தான் ஃபுல்லாகவே உயரமான கட்டிடம். இது கிட்டத்தட்ட 36 மாடி. உள்ளுக்கு நிறைய இருக்குது. உள்ளுக்கு ஒரு நாளைக்கு போய் பார்க்க வேணும். பாருங்க, உயர்ந்த கட்டிடம். முழுக்கையே கிளாஸ் தான் பார்க்க. வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே. இது கார்ட் ப்ரூஃப்.
அடுத்தது இங்கே இது SRBS ஃப்ளாட்ஸ். இதில் வருங்க அந்த மலைகளில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது தூரண்டு பார்க்க. அதெல்லாம் வீடுகள், ஃபுல்லாகவே வீடுகள் தான். மில்ஸ் புக் வந்துட்டோம் பாருங்கள். இந்த த்ரம்மில் இப்படி கலர் பண்ணியிருக்கிறேன் தானே, இதெல்லாம் விளம்பரம் பாருங்கள். சால்ட் இருக்குது, அது வந்து இங்கே நெட்வொர்க் உண்டு, அங்கே டயலாக் அதுகள் மாதிரி உண்டு. அந்த விளம்பரங்களை மேலே காசு கொடுத்து இப்படி ஸ்டிக்கர் மாதிரி அடிப்பினோம். பிறகு அதுக்கு அந்த எத்தனை நாள் அடிப்பினோம் அதை முடிய ஒரு ஜிரிவினோம் அல்லது வேறு விளம்பரங்கள் மாற்றுவினோம். அப்படி பாருங்க அழகாக இருக்குது பார்க்க. உண்மையான இங்கே த்ரம்பூசின்ற கலர் எல்லாம் இப்படி தான் இருக்குது. வெள்ளையும் இந்த கலர் நீளம்தான். விளம்பரம் கொடுத்தா மட்டும் மேலால் அப்படி ஒட்டுவினோம். ஆப்பிள் அப்படி பூத்து குலுங்குது பாருங்க, நல்லா எல்லாம் பூத்துட்டு ஆப்பிள் பார்க்க அழகாக இருக்குது. நேராக பார்க்கும்போது மரம் தெரியா பூக்களாக தான் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. இது க்ரீன் ஆப்பிளாக இருக்கணும். இந்த பாதையை பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பாதையை கொட்கால் எங்களுக்கு சமர் தொடங்கிட்டானே, 2 பக்கமும் அவ்வளோ அழகாக இருக்குது. மரங்கள் எல்லாமே தழுத்து வந்துட்டுது. இது வந்து உடற்பயிற்சி செய்கிற அவங்களுடைய பாதை தான் இது. ஈவினிங் டைமில் தான் பார்க்கணும், எல்லாம் ஓடிவிடும் இதால். அப்படி ஒரு பாதை தான் இது. கீழே அந்த தூசு மாதிரி போட்டு இருக்கிறோம். இந்த 2 கட்டை மாதிரி சைட்டால் போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் பாருங்க பார்க்க பச்சை பசலண்டு இருக்குது. கூட்டமும் இருக்கான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போக ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அப்படியோ காடுமாக இருக்கும். மரங்க ஃபுல்லாக எல்லாம் இலைகள் எல்லாம் வளர்ந்து அப்படியே இருக்கும். பார்க்கும்போது சுற்றியுமே இப்படி இருக்கும். நடுவில் குளமும் ஒரு குட்டி பாலம் மாதிரி அப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் குளம், சுற்றி பாதை, இப்படி மரங்கள், நடுவில் குளம் போட்டு அழகாக இருக்குது பாருங்க. இன்றைக்கு சூரியன் நல்லா நிற்கிது, நல்லா வெதராகவும் இருக்குது. நானும் ஒருக்கா வீடியோ எடுப்போம்னு எடுத்தேன். நான் பார்த்த காட்சிகளை நீங்களும் பாருங்க. நல்ல வெதராக இருக்குது. இதுவும் பாதை தான் அந்த நடுவால் போகிறது. அதோட உங்களுக்கு இப்போ என்ன ஒன்று காட்ட போகிறேன்னு பாருங்கள். தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மரத்தை பாருங்க, ஒரு பூ மரம் ஒன்று பார்க்க தாமரைப்பூ மாதிரியும் இருக்குது, ரோஸ் மாதிரியும் இருக்குது. ஆனால் மேலே உயரமாக மரமாக வளர்ந்து அப்படி வளர்ந்துருக்கு. அந்த தேமா மாதிரியும் இருக்குது. ஆனால் என்ன பூவண்டு பெய்ய தெரியாது பாருங்க. ரோஸ் மாதிரி விரிஞ்சு இருக்குது. பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்போ ஒரு வீடியோ எடுப்பு மட்டும் எடுத்தேன். நிறைய பூ. மற்ற இந்த பூவை பாருங்க, ஊரில் இருக்கிற செவ்வந்தி மாதிரி இருக்குது. ஆனால் செவ்வந்தி இல்லை, என்ன பூவண்டு பேருன்னு தெரியாது. ஆனால் சூரியகாந்தி மாதிரி இந்த சூரியன் உதிக்கிற பக்கம்தான் எல்லா பூவுமே பூத்துருக்குது பாருங்க. குட்டியாக செவ்வந்தியாக ஷேப்பாமல் இருக்குது. சூரியகாந்தி பெரிய பூவாக இருக்கும். ஆனால் இது சின்ன பூ. இதுவும் அப்படி தான் இருக்குது. சூரியன் உதிக்கிற பக்கம்தான் ஃபுல்லாகவே சரிஞ்சிருக்குது. அப்படியே சூரியன் உதிக்கிற பக்கம் பூத்து காட்டுறேன் பாருங்க. நான் பாருங்க எப்படியோ சூரியன் தான் இந்த பக்கம் இருக்குது, அப்படியோ அந்த பக்கம் தான் பூக்களும் எல்லாம் பூத்து சரிஞ்சு நிற்கிது. அப்படியோ நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கணவருக்கு டிஷர்ட்டு மடுத்திட்டு போன அலுவல் வீடும் பார்த்துட்டு பிறக்கும் ஒரு அலுவல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சுடக்குட்டின்ற விளையாட்டை பாருங்க. சுடக்குட்டின்ற விளையாட்டு கேமராவில் பார்த்து நடக்குது. தண்ணியவா பார்த்து அவன் ஒரே பாட்டு தான் சுடாக்குட்டி. எங்களுக்கு இந்த 2 வீட்டில் ஏதாவது ஒரு வீடு கிடச்சிச்சுன்றாலும் நான் பிறகு வீடியோவில் சொல்லுவேன், உங்களுக்கு போடுவேன். எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். வீடு கிடைக்கணும்னு பார்ப்பேன். 2 ஏதாவது ஒரு வீடு சிட்டிக்குள்ளே இருக்குது. எல்லாமே காலுக்குள்ளே இருக்குது. அதில் பாஸ்திரம் எல்லாம் கடைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்படியோ நானும் சுடக்குடியோடையும் இருந்துட்டு கணவருக்கு சாப்பாடு செய்யணும். அவருக்கு நைட்டுக்கு பர்த்டே தானே ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு ஸ்பாகெத்தி செஞ்சாச்சு. சிக்கன், கரட், இந்த மட்டி எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு சுவையான ஸ்பாகெத்தி செஞ்சுருக்கிறேன். மதியம் வெளியே போனது ஒழுங்காக சாப்பிட இல்லை. பண்ணொண்டு வாங்கி சாப்பிட்டு வந்தது. நைட்டுக்கு ஸ்பாகெத்தி செஞ்சுருக்கிறேன். இந்த புல் வீடியோ நான் போடுவேன். இது எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வீடியோவும். இது மட்டியும் வாங்கி நிறைய நாள் டீ பிரிட்ஜில் இருக்குது. அப்போ அதை எடுத்து செய்வோம்னு செஞ்சாச்சு.
இந்த மட்டியை உடைச்சு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி சாப்பிடவும் நல்லா இருக்கும். இவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்குமே மிக்க நன்றிகள். வணக்கம்.